ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னோட ஸ்டைல் இஞ்சி பூண்டு விழுது. அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ஒரு கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கான கைடு. இஞ்சி பூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும். சிங்கப்பூர்லயே ஒரே கடைக்கு போனீங்கன்னா 4, 5 வெரைட்டி கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வெரைட்டிக்கும் இந்த ப்ரப்போர்ஷன்ஸ் கண்டிப்பா மாறதான் செய்யும். யாராலயும் பர்ஃபெக்ட்டான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ரப்போர்ஷன் குடுக்கறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ப்ரப்போர்ஷன்ஸ் நான் சொல்லி தரேன். அது தவிர முக்கியமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ண போறோம். முக்கியமான ப்ராப்ளம் அதுல ஃபங்கஸ் வருது. 2வது ப்ராப்ளம் கிரீன் கலரா மாறுறது. இந்த கிரீன் கலரா மாறாம இருக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க எந்த வெரைட்டி ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் நான் சொல்லி தர டிப்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ரப்போர்ஷன்ஸும் நான் சொல்லிட்டு வரேன். பட் உங்களோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்க்கு ஏத்த மாரி நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு ஒரு ப்ரப்போர்ஷனுக்கு அரைவ் பண்ணுங்க. இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா, நான் சொல்ற அதே ஜிஞ்சர், அதே கார்லிக் வெரைட்டி யூஸ் பண்ணீங்கன்னா, நான் சொல்ற ப்ரப்போர்ஷன்ல பக்காவா இருக்கும். சிங்கப்பூர்ல என்டியூசில இந்த பெரிய கார்லிக் கிடைக்கும். நான் எப்போதுமே இதான் யூஸ் பண்ணுவேன். மெயின் ரீசன் என்ன அப்டின்னா, இது தோல் உரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன கார்லிக்கா இருந்தா தோல் உரிச்சு மாளாது. அதனால இந்த பெரிய கார்லிக் தான் எப்போதுமே என்னோட கோ டூ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ட பொறுத்த மட்டும். அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கார்லிக். அதனால ப்ரப்போர்ஷன்ஸும் கொஞ்சம் மாறும். அடுத்து ஜிஞ்சர். ஜிஞ்சர் பொறுத்த மட்டும் நான் இந்த ஓல்டு ஜிஞ்சர் அப்படின்னு ஒரு வெரைட்டி விப்பாங்க. இதுதான் வாங்குறேன். இதுக்கு மெயின் ரீசன் இது பெருசா கிளீன் பண்ற வேலை கிடையாது. நல்லா கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. ஃப்ளேவர்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால இந்த பெரிய கார்லிக், இந்த ஓல்டு ஜிஞ்சர் வெரைட்டி வச்சு நான் சொல்லி தர ப்ரப்போர்ஷன்ஸ நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். பட் நீங்க வேற ஊர்ல இருந்தீங்க அப்படின்னா, ப்ரப்போர்ஷன்ஸ் கொஞ்சம் மாத்தி தான் ஆகணும். ஏன்னா, சில வெரைட்டிஸ் ஆஃப் கார்லிக்லாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிடையாது. அப்ப கார்லிக்கோட ப்ரப்போர்ஷன்ஸ் நான் சொல்றதோட ஜாஸ்தியா தான் பண்ணி ஆகணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிரீன் கலரா மாறாம இருக்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அத ஒன் பை ஒன் இந்த வீடியோல சொல்லிட்டு வரேன். அத எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் பண்ணிக்கணும். என்னோட வெரைட்டிக்கு ஜிஞ்சர் 100 கிராம்ஸ் அப்படின்னா கார்லிக்கும் 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். கார்லிக்கை பொறுத்த மட்டும் அதில் தோலோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம் தான் இருக்கும். ஸோ நான் சுமாராக ஒரு 112 கிராம்ஸ் கார்லிக் எடுத்துருக்கேன். ப்ளஸ் மைனஸ் 10 கிராம்ஸ்லாம் ஓகே. ஸோ ஒரு 112 கிராம்ஸ் கார்லிக், 100 கிராம்ஸ் ஜிஞ்சர் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்லிக்க கிளீன் பண்ணணும். கார்லிக் கிளீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில கார்லிக்ல ஒரு பிளாக் பவுடர் மாரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஆனியன்ல அது ரொம்பவே ப்ராமினென்ட்டா தெரியும். கார்லிக்ல அந்த அளவுக்கு தெரியாது. அது வந்து சாயிலோட ஃபங்கஸ். ஸோ அது கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளீன் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்த தண்ணி விட்டு அதில கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிறேன். வாட்டர் டு வினிகர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் வினிகருக்கு 5 கப் வாட்டர். பட் அதெல்லாம் நம்ம பட்ஜெட்ல கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால தோராயமா இதில வினிகர் விட்டு சேர்த்துப்பேன். இந்த கார்லிக்க தனித்தனியா பல்ல மட்டும் எடுத்து இதில சேர்த்துக்கோங்க. தோல உரிக்க வேணாம். இந்த தண்ணீல போடுறதுனால கார்லிக்கோட தோல் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா உறிஞ்சிரும். அதனால கார்லிக்க அப்படியே போட்டுடுங்க. இந்த கார்லிக்க போடும்போது ஒவ்வொன்னா ஏன் போட சொல்றேன் அப்படின்னா, இதில ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, அத நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்ப்ரவுட்டோட இருக்கிற கார்லிக் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல போட்டீங்கன்னா, அது சீக்கிரமா கிரீன் கலர் மாறுறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். அதுக்கு பதிலா அந்த ஸ்ப்ரவுட்ட எடுத்து கார்டன்ல நட்டு வைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ப்ரிங் ஆனியன் மாரி வந்து நீங்க வந்து உங்க டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இத அப்படியே 30 மினிட்ஸ் தண்ணீல ஊற விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு தோல் ஈஸியா உரிக்க வந்துரும். இத தோல உரிச்சுட்டு மறுபடியும் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி அந்த தோலுக்கு ஒரு 4 கிராம் போச்சு. அவ்வளோதான். மத்தபடி பார்த்தீங்கன்னா பெருசா போகாது. இப்ப அடுத்த ஸ்டெப் இந்த தோல உரிச்ச கார்லிக்கையும், தோல உரிக்காத ஜிஞ்சரையும் ட்ரை பண்ணணும். ஜிஞ்சர நான் ஏன் ட்ரை பண்றேன் அப்டின்னா, அஃப்கோர்ஸ் அது ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. அதனால நல்லா சில்லுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு வாட்டி மேலோட்டமா வாஷ் பண்ணிப்பேன். ஆனா தோல மட்டும் உரிக்க மாட்டேன். அதுக்கான ரீசன் பின்னாடி சொல்லிட்டு வரேன். ஸோ அத ட்ரை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் கார்லிக் இப்ப தான் தண்ணீலேருந்து உரிச்சு எடுத்துருக்கோம். கண்டிப்பா அதுல தண்ணி இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணணும். ட்ரையிங் ஏன் பண்ணோம் அப்டின்னா, இது 2த்துலயும் எதுலயாவது எக்ஸ்டர்னல் மாய்ஸ்சர் அதாவது இந்த வாட்டர் வழியா வர மாய்ஸ்சர் இருந்தது அப்டின்னா, அது சீக்கிரமா கிரீன் கலரா மாறிடும். ஸோ கிரீன் கலரா மாறுறதுக்கு இதுவும் இன்னொரு ரீசன் தான். ஸோ கார்லிக்க இந்த மாரி ஒரு துணியில போட்டு அது பக்கத்திலேயே ஜிஞ்சரையும் போட்டுட்டு, இத கம்ப்ளீட்டா துணியில ராப் பண்ணிட்டு, டைரக்ட்டா சன்லைட்ல நீங்க வைக்கலாம். அஃப்கோர்ஸ் ராப் பண்ணிட்டு தான் சன்லைட்ல வைக்கணும். 20 மினிட்ஸ் போரும் சன்லைட்டா இருந்தா. சப்போஸ் உங்ககிட்ட சன்லைட் இல்லன்னா, ஃபேனுக்கு கீழ ஒரு 30 மினிட்ஸ் விடுங்க. இந்த மாய்ஸ்சர்லாம் இந்த துணி இழுத்துன்றும். என்கிட்ட சன்லைட்டும் கிடையாது. எங்க ஊர்ல ஃபேனும் கிடையாது. ஏன்னா சில ஊர்ல அப்படிலாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவன்ல 0 டிகிரிஸ் வச்சுட்டு லைட்ட மட்டும் ஆன் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த மாய்ஸ்சர்லாம் அது அப்சார்ப் ஆயிடும். ஜிஞ்சர நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலனாலும், நீங்க இத வாஷ் பண்ண தான் போறீங்க. அதனால நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்களோ, வைக்கலையோ இத பண்ணி தான் ஆகணும்.
இங்க சிங்கப்பூர பொறுத்தமட்டும் ஜிஞ்சர்ல அந்த அளவுக்கு மண்ணு கிடையாது. அதனால ஜஸ்ட் பிளெயின் வாஷிங் தான். ஸோ அதுக்கு பெருசா இங்க எஃபர்ட் ஆகாது. பட் சில ஊர்கள்ல மண்ணு நல்லாருக்கும். ஸோ அதனால நீங்க நல்லா அத வாஷ் பண்ணணும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாரி தான் இருக்கும். இப்போ தான் நீங்க ஜிஞ்சரோட தோல உரிக்கணும். ஜிஞ்சரோட நேச்சரே என்னன்னா, இதோட தோல நீங்க உரிச்சீங்க அப்டின்னா, இதோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரேப்பிடா எஸ்கேப் ஆகும். அப்போ உங்களோட ஓவரால் அவுட்புட் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல அந்த ஜிஞ்சரோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாகும். அதனால கிரைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தோல உரிச்சுட்டு, இந்த மாரி பெரிய பெரிய பீஸஸா கட் பண்ணி அரைச்சு விட்டுருங்க. உடனேவே அரைச்சு விட்டுருங்க. ஜிஞ்சரோட தோல உரிச்சுட்டு, மிக்ஸில அரைக்கிறா மாரி கட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஜிஞ்சர கீழ போட்டேன். அப்பதான் நல்லா அரைப்படும். அதுக்கு மேல கார்லிக்க போடுவேன். இது பெரிய லாஜிக்லாம் கிடையாது. இது பெருசா இருக்கிறதுனால கீழ பண்ணா கொஞ்சம் நல்லா அரையும். வேற எதுவுமே இல்ல. உங்களால முடிஞ்ச மட்டும் உங்ககிட்ட இருக்கிற சின்ன ஜாரே எடுத்துக்கோங்க. அதாவது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஜிஞ்சர் கார்லிக் ஆல்மோஸ்ட் 3/4க்கு மேல ஃபில் ஆயிடுது. இந்த மாரி சின்ன ஜார்ல பண்ணும்போது, மிக்ஸியோட ஸ்பீட் கொஞ்சம் ஹையா இருக்கும். உங்களுக்கு அரைக்கிறது ரொம்ப ஈஸி. இன்ஃபாக்ட் உங்களோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிரீன் ஆகறதுக்கு இன்னொரு ரீசன், நீங்க ஹை ஸ்பீட் மிக்ஸில அரைக்கல அப்டின்னா, உங்களுக்கு ஈஸியா கிரீன் கலரா மாறும். நம்ம பிரீத்தி மிக்ஸி அதுக்கு பெர்ஃபெக்ட். பிரீத்தி மிக்ஸில நீங்க சின்ன ஜார்ல அரைச்சீங்க அப்டின்னா, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். நான் அதுல தான் அரைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் கலர்லாம் மாறுனதே கிடையாது. பிரீத்தி மிக்ஸி கீழ லோ வாட் அதாவது 750 வாட்டுக்கு கீழ இருக்கிற மிக்ஸில அரைச்சீங்க அப்டின்னா, இது கிரீன் கலரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அது ஒண்ணும் ஹை ஸ்பீட் மிக்ஸி கிடையாது. 750 அண்ட் அபோவ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்க்கு. இதுக்காக நீங்க மிக்ஸிலாம் வாங்க வேணாம். பட் கிரீன் கலருக்கான ரீசன் உங்களுக்கு புரிஞ்சா சரி. இப்ப இதுக்கு மேல 100 கிராம்ஸ் கார்லிக், 100 கிராம்ஸ் ஜிஞ்சருக்கு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இது பிரிசர்வேட்டிவ் பர்ப்பஸ் மட்டும் கிடையாது. கிரீன் கலரா மாறாம இருக்கிறதுக்கும் இது கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த 100 கிராம்ஸ் கார்லிக், 100 கிராம்ஸ் ஜிஞ்சருக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெயும் பிரிசர்வேட்டிவ் தான். பீனட் ஆயில் இல்லாட்டி கோகனட் ஆயில் 2மே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 2மே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இதுவும் அந்த கிரீன் கலர் மாறாம இருக்கிறதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன். என்கிட்ட பீனட் ஆயில் கிடையாது, கோகனட் ஆயில் கிடையாது அப்டின்னா, நீங்க உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோன்னு யூஸ் பண்ணி பாருங்க. நான் மத்த ஆயில் பெருசா டெஸ்ட் பண்ணதில்ல. பட் ஒர்க் ஆகுங்கிறது என்னோட கெஸ். இது தவிர உங்களுக்கு வேணும்னா வினிகர் சேர்த்துக்கலாம். பட் நான் வினிகர் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா, அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட டேஸ்ட்ட கம்ப்ளீட்டா ஆல்டர் பண்ணிடுது. பட் அது ஒரு நல்ல பிரிசர்வேட்டிவ். இந்த மெத்தட்ல நீங்க அரைச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு வினிகர் இதுக்கு தேவையில்ல. ஏன்னா, நம்மளோட எண்ட் டிஷ்ஷஸ்ல அந்த வினிகரோட ஃப்ளேவர் வரும்போது யூஸ் பண்ற டிஷ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அதனால வினிகர் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிரைண்டிங் ஸ்டெப். இந்த என்டையர் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கையும் நீங்க பல்ஸ் மோட்ல தான் அரைக்கணும். பல்ஸ் மோட்ல அரைச்சா மட்டும் தான் இதோட ஃப்ளேவர் நல்லா நிக்கும். நீங்க பல்ஸ்ல அரைக்காம 1, 2, 3 அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா? அதுல அரைச்சீங்க அப்டின்னா, ஒரு மாரி ஒரு மெடிசினல் ஸ்மெல் இல்லாட்டி கசப்பு தன்மை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல கொஞ்ச நாள்ல வர ஆரம்பிச்சுரும். ஃப்ளேவர் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. நீங்க முழுக்க முழுக்க பல்ஸ்லயே அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொர கொரான்னு இருக்கணும். நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி கொர கொரான்னு இருந்தா தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ட நீங்க டிஷ்ஷஸ்ல போடும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப ஸ்டோரேஜ் டிப்ஸ் சொல்லின்னு வரேன். நான் யூசுவலா ட்ரை கிளாஸ் ஜார்ல தான் யூஸ் பண்ணுவேன். நான் மத்த ஜார்ல நான் யூஸ் பண்ணதில்ல. அதாவது பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நான் போட்டதில்ல. அதனால எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ ட்ரை கிளாஸ் ஜார்ல வைக்கும்போது இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கண்டிப்பா உங்க ஜார் ட்ரையா இருக்கணும். மாய்ஸ்சரோட சேர்த்து போட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஷெல்ஃப் லைஃப் குறையும், கலரும் கிரீனா மாறும். நெக்ஸ்ட் நீங்க எப்போதுமே இது யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. தண்ணியோட யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ண உடனேவே ஃப்ரிட்ஜ்ல திருப்பி போட்டுருங்க. அதாவது நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பாட்டில் எடுத்து வெளில வச்சுட்டு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உள்ள வைக்காதீங்க. அந்த மாரிலாம் வைக்கும்போது டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். அப்ப சீக்கிரமா கிரீன் கலரா மாறும். நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல டோர் பக்கமா வைக்காம உள்ள வைங்க. ஏன்னா நீங்க டோர அடிக்கடி திறப்பீங்க அப்டின்னா, டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியாகும். அந்த மாரி கேஸஸ்ல கிரீன் கலரா மாறுறது கொஞ்சம் ஈஸி தான். நெறைய குவான்டிட்டி பண்ண போறீங்க. ஃப்ரீசர்ல வைக்கலாமா அப்டின்னா, ஃப்ரீசர்ல கண்டிப்பா வைக்கலாம். பட் நான் ட்ரை பண்ணதில்ல. ஏன்னா ஃப்ரீசர்ல வைக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. அதுக்கப்புறம் அத எப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அத நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. நான் எப்போதும் 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணிப்பேன். சில வாட்டி 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி வச்சுருவேன். பட் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத 2 மந்த்ஸ் வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கலர் மாறவே மாறல. அதுக்கு மேல நான் டெஸ்ட் பண்ணல. டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. பட் நான் இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் யூஸ் பண்ணல. நான் இப்ப என்ன ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் சொல்ற 100, 100 வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆல்டர் பண்ணிக்கோங்க.
இந்த ப்ரப்போர்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 4, 5 வாட்டி நீங்க ட்ரை பண்ணா தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ப்ரப்போர்ஷன் வரும். அதனால நீங்க ரொம்ப கம்மியா 50 கிராம்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே. 50 கிராம்ஸ் யூஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து இதோட ரிப்பீட் பண்ணி பண்ற மாரி இருக்கும். பட் ஒன்ஸ் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃப்ளேவர் கிடைச்சிடுது அப்படின்னா, அத பெர்மனன்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஜிஞ்சர் வெரைட்டியும், கார்லிக் வெரைட்டியும் மாத்தாதீங்க. மாத்தினீங்கன்னா மறுபடியும் முதல் பரோட்டா தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். See you soon.